ஆரம்பத்தில் வந்து விஜய் அதாவது ஒரு பெரிய கடை திறப்பு விழான்னா ஒரு ரொம்ப பெருசாக அதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு தோரணம்லாம் கட்டி திறப்பு விழா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து ஈ ஆடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக வந்தார், ஒரு பெரிய ஃபோர்ஸாக வராரு, ரொம்ப ஒரு நடிகர்னு அதில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு வந்தார் அப்படின்னு. இன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டு முதல்ல அறிவிக்கிறார், விக்ரவாண்டி கூட்டத்திலே அறிவிக்கிறார், இந்த மாதிரி நான் வந்து கூட்டணிக்கு தயார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே சரி அவரோட போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய கட்சிகள்லாம் நினச்சாங்க. தாவேக்கா போயிடுவோம் அப்படின்னு விசிகா நினைக்கிறாங்க, காங்கிரஸ் நினைக்கிறாங்க, தேமுதிக நினைக்கிறாங்க. பட் இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது நிறையா பேச்சுகள்லாம் இருந்தது. நீங்கள்லாம் கூட உங்களை மாதிரி விமர்சகர்கள்லாம் பேசுனீங்க, திறன் ஆய்வாளர்கள்லாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு சார்? என்ன ஏன் காங்கிரஸ் ரொம்ப என் கருத்து வலுப்பெற்றது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ங்கிற என் கருத்து வலுப்பெற்றது. 10 கோடி ஜான் ஆரோக்கியசாமிக்கு பொய்யும் பொருட்டுக்கு எதிராக ரவீந்திரன் துரைசாமி சொன்ன டேட்டாவோட கூடிய உண்மை வலுப்பெற்றது. ஜான் ஆரோக்கியசாமி ஜோசப் விஜய் பின்னங்கால் பரடியில் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற ரவீந்திரன் கருத்தில் ஓடிட்டார். இதுதான் இங்கே நடந்திருக்குது. நான் சொன்னது மாதிரி 39 தொகுதிக்கும் 2024 கேண்டிடேட் போட்டு குட்டையோ நெட்டையோ பெருசோ சிறுசோ ஒரு வாக்கை நிரூபிச்சிருப்பீங்கன்னா. ஆனால் கடைசி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு இவ்வளோ பிரவீன் சக்கரவர்த்தி பேசினாரு, 15 விழுக்காடு இருக்குன்னு சொன்னாரு. கிரீஷ் சோடங்கர் பேசினாரு. ப. சிதம்பரம் ஒன்றும் இல்லை, எந்த தேர்தலில் நின்னாருன்னு கேட்குறாருல்ல. ப. சிதம்பரம் ஒன்றும் இல்லை, நிரூபிச்சாதான் ஓட்டு. ஒருவேளை ப. சிதம்பரம் சொல்ற அவர் அப்டேட்டட் ஆகிட்டாரோ. ப. சிதம்பரம் சீமானுக்கு தான் எழுச்சி வரும், அது நேபாளில் நடந்திருக்கு, ஸ்ரீலங்கா நடந்திருக்குன்னு சீமான் நிரூபித்த சீமானை தூக்கி பேசுகிறாரு. எது உண்மை எது பொய்ன்னு 26 ரிசல்ட் வந்தால் தானே சார் தெரியும். சரி சார், யார் எது தடுத்தது? கடைசி வர தாவேக்காவோட காங்கிரஸ் போகிறதா இருந்தது, எந்த பக்கம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கடைசியில் போய் இவங்க காங்கிரஸ் திமுகவில் சேர்ந்துட்டாங்க? எதனால என்ன யார்? சில பேர் சொல்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனா தான் அதை அந்த கூட்டணி வராமல். அதெல்லாம் உள்ள யாருன்னு தெரியாது சார். இவங்கெல்லாம் விஜய்க்கு வேலையாட்கள். ஆனால் விஜய்க்கு முடிவெல்லாம் விஜய்க்கு முடிவு தான் சார். இல்லை, விஜய்க்கு ஆர்வம் இருந்ததுல்ல. அதாவது விஜய்க்கு ஆர்வம் இருந்ததுனால தான் ஓட் சேவரி போராட்டத்துக்கு ராகுல் காந்திக்கு கைதுக்கு முதல்ல வந்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதுக்கு பிறகு தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவிட்டார். இதைத்தான் அவங்க ராகுல்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. விஜய் நமக்கு கண்டனம் தெரிவிக்கலைன்னா ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருப்பாராங்கிறது சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு மேட்டரில் ஸ்டாலின் தான் தெரிவித்தார், விஜய் துண்டை காணும் துணியை காணும்னு. நாம் 8ஆம் தேதி ஜனநாயகத்துக்கு கொடுத்த அடியில் 9ஆம் தேதி விழுந்த அடியில் ஓடிட்டார். பாராளுமன்ற விஷயத்திலும் விஜய் பேசலை. ஆனால் விஜய் ஒரு எஃபர்ட் எடுத்தார். அந்த எஃபர்ட்டில் ராகுல் காந்தி மத்தியில் விஜய் கண்டனம் தெரிவித்ததுனால தான் ஸ்டாலின் மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்லாம் கண்டனம் தெரிவித்தாங்கன்னு விஜய்க்கு மதிப்பை சோடங்கரும் அவர் ராகுலே விரும்பினார், கண்டிப்பாக விரும்பியிருக்கிறார். ஆனால் ராகுல் கமிட் பண்ணலை எங்கேயும். ஆனால் பேசாமல் தான் இருந்தார். கமிட் பண்ணலைன்னா கமிட் பண்ணலன்னா அதுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசணும் சார். கேஷியங்கள் வேற, அது வேற. கமிட் பண்றதுன்னா ஓப்பனாக பேசல. அதுக்கப்புறம் கூட ஸ்டாலின் அவர்களோட சார் கமிட் பண்றது எப்பவுமே சார் மை டியர் பிரதர்னு சொல்றவரு ஏன் அந்த மாதிரி? அது ஸ்டாலினுக்கும் அவருக்குள்ள விரோதம். அதுக்கு விஜய்க்கு என்ன இருக்கு? மேபி இதாக கூட ரீசனாக இருக்கலாம். விஜய்க்காக ஏதாவது கமிட் பண்ணாருன்னா சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு புரியல. ஸோ இப்போ விஜய் ராகுலுக்காக கமிட் பண்ணாரு. அந்த ஆதாரத்தை காட்டுறேன். விஜய் தான் வலிய போனார். இது பெரியார் சொன்ன ஒரு படம். வரல, ராகுல் வந்து கமிட் பண்ணலையே வெளிப்படையா. பட் ஏன் இவ்வளோ இப்போ இழுபறி? எவ்வளோ கடைசி நேரத்தில் தான் அது டிஎம்கே பக்கம் அவங்க போனாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி ஓகே ஆன மாதிரி தான் ஆச்சு. ஏதோ ஒரு சின்ன இது, அது என்ன யாரெல்லாம் பேசுனா ஓகே ஆனது மாதிரி ஆச்சுங்கிறதுக்கு விஜய் யாரோடையும் பேசல. இன்னைக்கு மறுக்கிறாங்க. ராகுலே ஒன்றும் சொல்லலையே சார். அது மேட்டர் இல்லை. ராகுல் சொல்லிருக்கணும்ல. அவர் வந்து இன்னும் அபத்தமாட்டு எங்களோட அலையன்ஸ் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். ஜனநாயகம் படத்துக்கு ராகுல் மோடி சொல்ல கொடுக்கறதா தான் சொன்னாரே தவிர அதில் விஜய் பேரை அவர் மென்ஷன் பண்ணலை. இல்லை, அவ்வளோ ஒரு மாதம் 2 மாதமாக போயிட்டு இருந்ததை ராகுல் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த அத்தனையும் நின்று இருக்கும். சொல்லலைன்னா இப்போ என்ன? அவர் விருப்பம் சொல்லுவார், சொல்ல மாட்டார். மல்லிகார்ஜுன கார்கே அனுப்பி ப. சிதம்பரம் ஸ்டாலின்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க. கனிமொழி சந்திக்கிறாங்கன்னா வெளிப்படையாக நடக்குது. பலன் நிரூபிக்காத விஜய் இவர் தான் வலியை போய் ராகுல் காந்திக்காக வக்கலாத்து வாங்கினார். அவங்க திமுக கூட தான் நிற்பாங்கன்னு தெரிஞ்சோ அல்லது நாங்கள் 8ஆம் தேதி சொல்லி ஜோசப் விஜய் அடித்து ஜனநாயகத்தை நொறுக்குனதுல இருந்தோ
ராகுலுக்கு ஆதரவாக பேசுகிறத விட்டுக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டார் விஜய். இதுதானே இது நான் ஆதாரத்தை தானே சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் சொல்கிறேன்ல. ஆனால் சார் நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கேயும் சிதம்பரமும் அவங்கெல்லாம் ஒருவேளை அவுடேட்டடோ இந்த தமிழ்நாடு இப்போ அவங்க கட்சி ராகுல் காந்தியை முகத்தில் கருவித்து பூசிட்டாரு. அது அவங்க சொல்றது நடந்திருக்குது. உங்கள் கேள்வியே அபத்தமான கேள்வி. விஜய் நிரூபிக்காதவர், அவரை சொல்கிறதே மோசடி பேரொழிகள், ஜான ஆரோக்கியசாமிக்கு பலத்துக்கு பணத்துக்கு விலை போனவங்களை தான் விஜய் தூக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. 26 நிரூபித்தாதான் அவருக்கு ஓட்டு என்னன்னு தெரியும். அதை மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறாரு, ப. சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. அவுட்டேட்டட்னு சொல்கிறது உங்கள் உரிமை. விஜய்க்கு முகத்தில் கரியை பூசிட்டாங்க. கம்பெனி பலம் நிரூபிக்காதவன்னு சீமான் சொன்னதை தெளிவாக நிறுவனமாகுது. இன்னும் ஒரு கட்சி கூட போகலை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொன்னது இன்னும் வரை நிறுவனமாகுது. சார் இப்போ என்டிஏவோட ஏன் இவர் சேரல? கடைசி வரை அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்தது. எடப்பாடி விரும்பினார், விஜயை விரும்பினார், பிஜேபி விரும்பிச்சு. 80 சீட்லாம் கொடுக்கலான்னு பிஜேபி சொன்னாங்க. எடப்பாடி வந்து சரி 35 வரை அப்படின்னு இறங்கி வந்தார். அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு சார்? என்ன ஏன் என்டிஏவோட அவர் போல? சார் இது எல்லாமே கேசியம். ஜான ஆரோக்கியசாமி இதெல்லாம் நடக்கலைங்கிறீங்களா? இப்போ பேச்சுவார்த்தை கேசியம் தானே. எவிடன்ஸ் உள்ளதை சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இல்லை இல்லாமல் மீடியாவில் இவ்வளோ நியூஸ் வரும். இல்லாமங்கிறது உங்கள் கருத்தாக இருக்கலாம், இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கு வரேன். இல்லாமங்கிறது அது இல்லாமல் யூகத்தில் பேசுகிறது. நிஜத்தில் இதில் பேசணும்னா நான் தெளிவாகவே சொல்கிறேன். விஜயை காட்டி காங்கிரஸ் வந்து பேரம் பேசிக்கிட்டாங்க. திமுக கிட்ட 3 சீட்டை உயர்த்தி வாங்கிட்டாங்க. அதனால தான் காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவரை உயர்த்தின விஜயை மோடி தகர்த்து தள்ளுறாரு. சசிகலாவுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கிடைக்குது. இது நான் தான் சொன்னேன், டிக்ளேர் பண்ணினேன். ஆதாரத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஆதவர்ஜனா எங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் மோடிஜி சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருங்கிறத 8ஆம் தேதி நான் நியூஸ் 18ல் பதிவு பண்ணியிருக்கேங்கிறத வச்சு சொல்கிறேன். நான் சொல்கிறது நேர்மையாக உண்மை தரவழி அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் அது சொல்கிறதெல்லாம் கேசியங்கள். நான் கேசியங்கள் நடந்திருக்காதுன்னு சொல்ல வரல. ஆரம்பத்திலே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு நம்ம இபிஎஸ் கூட சொல்கிறாரு. எஸ் நான் அவருக்கு விருப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையும் பிஜேபி தரப்புலேருந்து பேசினாங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து இது சிபிஐ மூலயமா, அதனால தான் அவருக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மும்பை இப்போ கடைசியாக போனப்போ பேசினாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எதுவுமே மறுக்கவும் இல்லை, கடைசியில் தான் மறுக்கிறாங்க. அவங்க எதையும் மறுக்கலை. ஆனால் பேச்சுவார்த்தை போச்சா இல்லையா உண்மையிலே? அதே எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு பேச்சுவார்த்தை இல்லைன்னு, விஜயும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன்னு முடிவு கட்டினார். ஒருவேளை அந்த டீல் படியாதனால சொல்லிட்டாரோ? அப்போ படியுதா படியலையாங்கிறத விஜய் தரப்பு தான் சொல்லணும். அவரும் பேசலை, நானும் பேசலைங்கிறதான் சொல்கிறார். ஓகே சார், ரொம்ப நன்றி.